அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற, கீழமை நீதிமன்ற பணியிடங்களுக்கான அடுத்த நோட்டிஃபிகேஷன் எப்பொழுது வரும் என்பதை நிறைய நண்பர்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ரீசெண்டாக நடந்த கோர்ட் எக்ஸாமில் குறைவான மார்க் எடுத்தவங்க அடுத்த எக்ஸாம் எப்பொழுது நடைபெறும் என்பதை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நாங்கள் படிக்க ஆரம்பிப்போம் என கேட்டதுனால இந்த ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த கோர்ட் எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்சும் இப்போவே ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கீங்க. அது பற்றியும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ முழுவதுமாக பாருங்கள். கீழமை நீதிமன்றங்களுக்கான அறிவிப்பு என பார்க்கும் பொழுது கடைசியாக ஒரு 3 நோட்டிஃபிகேஷன் எடுத்தோம் அப்படின்னா 2021ஆம் ஆண்டு 3557 பணியிடத்திற்கான அறிவிப்பானது ஏப்ரல் 18ஆம் தேதி கொடுத்திருந்தாங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன், வாட்டர்மேன், கார்டனர், ஸ்வீப்பர், மசால்ஜி இன்னும் சில பணிகளுக்கான அறிவிப்பானது வெளியாகி இருந்தது. இந்த நோட்டிஃபிகேஷன் இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் முடிவடைந்த பிறகுதான் அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது 2022ஆம் ஆண்டு 1412 பணியிடங்களுக்கான அறிவிப்பானது ஜூலை 24ஆம் தேதி வெளியாகி இருந்தது. எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பெய்லிஃப், ஜூனியர் பெய்லிஃப், ப்ராசஸ் சர்வர், ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், லிஃப்ட் ஆப்ரேட்டர், டிரைவர் போன்ற பணியிடத்திற்கான அறிவிப்பு வெளியாகி இருந்தது. இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் முடிவடைந்த பிறகு 2023ஆம் ஆண்டு மாவட்டம் வாரியாக கீழமை நீதிமன்றங்களில் அதிகப்படியான காலியிடங்களோட அறிவிப்பு வெளியாகலை அப்படின்னாலும் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் மட்டும் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. அதே போல் ஹைகோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நேரடி பணி நியமனம் மூலமாக டைப்பிஸ்ட், டிரைவர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இன்னும் சில பணிகளுக்கான நியமன முறை நடந்தது. 2024ஆம் ஆண்டு பார்க்கும்போது ஜனவரி மந்த் வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக டிஸ்ட்ரிக்ட் வைஸாக 4400 காலியிடங்கள் இருக்கிறதா அறிவித்தாங்க. ஸோ அதில் 2329 பணியிடத்திற்கான அறிவிப்பானது ஏப்ரல் 28ஆம் தேதி வெளியாகி இருந்தது. ஸோ அதற்கான எக்ஸாம் தான் நம்ம இப்போ ரீசெண்டாக எழுதியிருக்கோம். ஸோ அதனோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி, பிப்ரவரியில் கட்டாயம் கொடுத்துடுவாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து முடிவடைய ஜூலை கிட்ட வந்துடும். ஸோ அதன் பிறகு ஒரு 2 மாதங்கள் கழித்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து எதிர்பார்க்கலாம். சரிங்களா? இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு அதனோட செலெக்ஷன் ப்ராசஸ் முடிவடைந்த பிறகு காலியிடங்கள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுக்குறாங்க. அந்த வகையில் நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து செப்டம்பரில் எதிர்பார்க்கலாம். 2025 செப்டம்பர் மாதம் வந்து நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம். வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா தற்பொழுது வரை 2000+ வேகன்சியாக இருக்குது. செப்டம்பர் அடுத்த வருடம் செப்டம்பர் என பார்க்கும்போது 2500+ அதிகரிக்கும். சரிங்களா? ஸோ 2026 எலெக்ஷன் நடைபெறுவதனால இருக்கக்கூடிய இந்த காலியிடத்திற்கான அறிவிப்பு வெளியாகி அதற்கான ரிட்டன் எக்ஸாம் ஆச்சு நடத்தி இருக்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா கட்டாயம் அடுத்த வருடம் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துடுவாங்க. ரிட்டன் எக்ஸாம் என்பது 2025 கடைசியில் நடக்கலாம், இல்லை 2026 ஸ்டார்டிங்கில் நடந்துடும். ஸோ அதில் எந்த மாற்றமும் இருக்காது. அடுத்த வருடம் நோட்டிஃபிகேஷன் வருவது என்பது உறுதி. சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ண இருக்கேன். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் 2 மணி நேரம் படித்தாலே போதுமானதாக இருக்கும். ஸோ அதுவே நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் படிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நீங்களாகவே முடிவு பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுற பீப்புளாக இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃப், ஸோ இப்படி எந்த கேட்டகரியில் நீங்கள் இருந்தாலுமே ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் படிக்கிறது ரொம்ப எளிமையானதாக இருக்கும். உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இப்போவே பேட்சில் ஜாயின் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண 8939497821 என்ற ஜிபே ஃபோன்பே நம்பருக்கு 500 rupees வந்து ஃபீஸ் பே பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராமில் இல்லை வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு சென்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணும்பொழுது உங்களுடைய நேம், டிஸ்ட்ரிக்ட், அதன் பிறகு நீங்கள் கோர்ட் எக்ஸாமில் என்ன போஸ்டிங்காக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு எனக்கு சென்ட் பண்ணிவிடுங்க. ஸோ எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 500 rupees தான். சரிங்களா? ஒன்ஸ் நீங்கள் 500 rupees பே பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா போஸ்ட்டுக்குமே நீங்கள் அதற்கான பேட்சில் வந்து ஆட் பண்ணிவிடுவேன். ஸோ அதே போல் எக்ஸாம் நடைபெறும் வரைக்கும் இந்த 500 rupeesக்கு வந்து நீங்கள் இந்த பேட்சில் வந்து கண்டினியூ ஆவீங்க. ஒன்ஸ் பே பண்ணால் போதும். நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் கொடுப்பேன், அதுலேயும் நீங்கள் கண்டினியூ ஆவீங்க. அது உங்களுக்கு வந்து ரிவிஷனுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் படித்தாலே போதும். அதற்கேற்ப உங்களுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொடுத்து ஒவ்வொரு வீக்கும் உங்களுக்கு டெஸ்ட்டு கொடுத்துருவேன். ஒவ்வொரு வாரமும் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து பிடிஎஃபாக கொடுத்துருவேன். தமிழ் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 2 இயல் வந்து படிப்பீங்க. பொது அறிவுன்னு பார்க்கும்போது 2 பாடம் படிப்பீங்க. அதாவது ஜிகே டாபிக்ஸிலிருந்து 2 டாபிக்ஸ் மட்டும் கொடுப்பேன், அதை மட்டும் படித்தாலே போதும். கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த வாரத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துடுவேன், அதை மட்டும் படித்தாலே போதும். ஸோ ஒவ்வொரு வீக்கும் வந்து ஷெட்யூலுக்கு ஏற்ப உங்களுக்கு வந்து டெஸ்ட் கொஷின் பேப்பர் பிடிஎஃப் கொடுத்துருவேன்.
ஓஎம்ஆரில் நீங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். தமிழ் ப்ளஸ் ஜிகேக்கு வந்து ஒன்லைனர் கொடுத்துடுவேன். மேக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் வந்துடும். கரண்ட் அஃபேர்ஸும் உங்களுக்கு வந்து ஒன்லைனராக கொடுத்துடுவேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டெஸ்ட் பேட்ச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் படித்தாலே போதுமானதாக இருக்கும். ஸோ அதற்கேற்ப உங்களுக்கு வந்து டாபிக்ஸ் வந்து கம்மியாக தான் கொடுப்பேன். ஸோ இந்த பேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வீக் வந்து என்ன படிக்கிறீங்களோ அதோடு நிறுத்தாமல் அடுத்தடுத்த வீக் வரும்பொழுது ஸோ அடுத்தடுத்த ஷெட்யூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதை அப்படியே கண்டினியூவாக ரிவிஷனில் கொண்டு வந்துகிட்டே இருப்பேன். சரிங்களா? ஸோ இந்த பேட்ச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நிறைய டெஸ்ட்டு போட்டு பார்ப்பீங்க. ரிவிஷன் டெஸ்ட்டு நிறைய இருக்கும். ஸோ கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் நீங்கள் படிக்கிறது அப்படியே கண்டினியூவாக ரிவிஷனில் கொண்டு வந்துகிட்டே இருப்பேன். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதன் பிறகு நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அதுலேயும் நீங்கள் கண்டினியூ ஆவீங்க. அது உங்களுக்கு வந்து ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இந்த பேட்ச்சில் ஜாயின் பண்ணால் நிறைய டெஸ்ட் போட்டு பார்க்கலாம். நிறைய ரிவிஷன் டெஸ்ட்டு நடக்கும். அதாவது ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் படித்தாலே ஸோ எக்ஸாம் டைமில் நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க ஏற்கனவே மென்ஷன் பண்ண நம்பருக்கு அமௌண்ட் வந்து 500 ருபீஸ் ஃபீஸ் வந்து பே பண்ணிவிட்டு சேம் நம்பருக்கு வாட்ஸ்அப் டெலிகிராமில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணிவிடுங்க. கூட உங்களுடைய நேம், டிஸ்ட்ரிக்ட், என்ன குவாலிஃபிகேஷன் என்பதை மென்ஷன் பண்ணிவிட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணி பேட்ச்சில் வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போவே பே பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அடுத்த வாரம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷெட்யூலுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து பேட்ச்சில் ஃபீஸ் பே பண்ணுறவங்களுக்கு வந்து ஸோ ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துடுவேன். அடுத்த வாரமே ஸ்டார்ட் ஆகுது. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணிவிடுங்க.